எக்ஸசைஸ் 4.2ல 5th சம்மு இன் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கோ, கொடுத்துருக்கு. எடுத்துட்டு பி இஸ் ஆங்கிள் பி வந்து ஒன் ஆஃப் த ஆங்கிள்னு கொடுத்துருக்கான் அவனே, ஒன் ஆஃப் இட்ஸ் ஆங்கிள்னு. அப்போ இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஸ்டினை வாசிக்கிட்டே படம் போடணும். பி கமா கியூ அண்டு ஆர்ன்றது லைனா அமைஞ்சிருக்கு மேல். எதன் மேல் அப்படின்னா ஏபின்ற சைடு, ஏசின்ற சைடு, பிசின்ற சைடு ரெஸ்பெக்டிவ்னா முறையாக அப்படின்னு தமிழ் அர்த்தம். ஏபி மேல லைன் மேல உள்ளது பின்ற பாயிண்ட். அதே மாதிரி ஏசின்ற லைன்ல உள்ளது கியூன்ற பாயிண்ட், பிசின்ற லைன் மேல உள்ளது ஆர். இதுதான் அவன் சொல்லியிருக்கான். இப்போ என்ன சொல்றான் அப்படின்னா இதுல தட் இஸ் அதாவது பி கமா கியூ கமா ஆர், சாரி பிபி கியூஆரா இங்க எடுத்துக்கோ, இல்லை எப்படி வேணா எடுத்துக்க, இங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி அங்க இருந்து ஆரம்பிச்சாலும் சரி. பி கியூ ஆர் பி பி ரோம்பஸ் அப்படின்னு எழுதியிருக்கான். சொல்றது புரியுதான்னு பார்த்துக்க. சாய் சதுரம்னு அர்த்தம். இந்த இருக்கலடா இதை தான்டா அவன் சொல்லியிருக்கான். அதுல என்னமோ சைடு கேட்டிருக்கான், சைடு கொடுத்துருக்கான் பாரு. ஏபி 12 சென்டிமீட்டர், ஏபி 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான் பாரு. 12 சென்டிமீட்டர். பிசி 6 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டர். வேற என்ன கொடுத்துருக்கு? ஃபைண்ட் சைட்ஸ் ஆஃப் பி என்னென்ன கேட்டிருக்கு. சரி, ரோம்பஸ் சொன்னா 4 சைடு சமமா இருக்குமா இருக்காது இல்ல? சதுரம் தான்டா, ஸ்கொயர் இருக்குல்லடா. ஸ்கொயர்னா சதுரம் சொல்லுவோம்ல தமிழ்ல. சதுரத்தை லேசா அப்படி சாச்சி விட்டோம்னா ரோம்பஸ், அவ்வளவுதான். 4 சைடு எப்படி தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா இது எக்ஸ் அப்படின்னா இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். சதுரத்தை வந்து சதுரம்னா ஸ்கொயரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து ஸ்கொயரு, தமிழ்ல சதுரம். சதுரமா இருக்கும், 4 சைடு ஒன்னா இருக்கும். அது லேசா அப்படி சாச்சாத்தான் ரோம்பஸ். செவ்வகம்னா ரெக்டாங்கிள். இந்த போர்டு இருக்கு பாரு, இல்ல அந்த போர்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை லேசா அப்படி சாச்சோம்னா பேரலகிராம். சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்க. சதுரத்தை லேசா அப்படி சாச்சோம்னா ரோம்பஸ், சாய் சதுரம் சொல்லுவா. அதான் சாஞ்சிருக்குனால சாய் சதுரம். இந்த ரோம்பஸுக்கு தமிழ்ல பேர் சாய் சதுரம். சாயினா தெரியாதா சாஞ்சிருக்குன்னு? அதே மாதிரி அந்த இது ரெக்டாங்கிள், செங்கல் மாதிரி இருக்கும்ல, அது செங்கல்னா கியூபாய்டுன்னு போயிடும். இந்த போர்டை வேணா வச்சுக்கோ. போர்டு வந்து ரெக்டாங்கிள், செவ்வகம். அது லேசா அப்படி சாச்சோம்னா பேரலகிராம் கிடைக்கும். அப்போ இதில் 4 பக்கம் ஒன்றா இருக்கும். ஏன் அப்படின்னா ரோம்பஸ்ன்றது சதுரத்தோட சேர்ந்தது, சாய் சதுரம் அப்படின்ட்டு. அப்போ எக்ஸ் 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 நீ தான் எடுக்கணும். அப்போ சரி எடுக்கிறேன். இந்த இடத்துல என்ன வரும் பாரு, ஏபி 12 - x வருமானு பாரு. வருமா வராதா? இந்த இடத்துல என்ன வரும் பாரு, மொத்தம் 6 - x. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ நான் கணக்கில் எடுக்கிறேன். லெட்டு பிபி பார்த்துக்க, பிஆர் ஈக்குவல் டு அப்படி வரிசையாவா, ஆர்கியூ ஈக்குவல் டு பிக்யூ ஈக்குவல் டு என்ன வந்துடும், எக்ஸு. புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து கிவன் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்னா, தம்பி பார்த்துக்குங்க, ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கணும்னா ரோம்பஸ்னால 4 பக்கம் 1 அளவு. ரைட்டு. ஏபி கொடுத்துருந்தாங்க எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அப்போ நான் அதுல இருந்து பிபி கண்டுபிடிச்சேன். பிபி ஏபி இடம் கண்டுபிடிச்சேன், சாரி எது கண்டுபிடிச்சேன், ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன். ஏபி அப்படின்றது வந்து வெயிட் ஏபி மைனஸ் என்னது பிபி. அப்போ என்ன வந்துடும், 12 - x. இதுதான் ஏபி, ஒரு ஆன்சரு. அதே மாதிரி கீழே வா அப்படின்னா பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு தேவையான என்னது, ஆர்சி வேணும். ஆர்சின்றது பிசியில் இருந்து எதை கழிக்கிறோம், பிஆரை கழிக்கிறோம். அப்போ பிசின்றது 6 மைனஸ் என்னது எக்ஸ், ஆர்சி. இப்படிலாம் கண்டுபிடிக்க தெரியும் ராஜா கிளிகளா, சும்மா கிடையாது, 5 மார்க்கு. அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். உன்னால் மென்டாலிட்டியாக எழுத முடியுமான்னு பார்த்துக்க. நான் அந்த படம் போடுறதை யோசிச்சுப்பா நீ, எப்படா படம் போடுறதுன்னு. படமாக இருக்கிறதுல இல்லை. அப்போ நான் எப்படி எழுதுனேன், 1 ஆஃப் த ஆங்கிள் ஓரத்தில் இருக்கனால அப்படி எழுதிட்டேன். அப்போ நீ யோசிச்சு நிதானமாக செய்யணும், பார்த்துக்க. எப்படி செய்யலாம்னு ஐடியா பண்ணிக்க. 2ஆ பிரிக்கிறேன், சரியா? ஒரு ட்ரையாங்கிள் இப்படி போட்டுக்கிடுவான். சரி பார்த்துக்கோ, இப்படி வச்சுருக்கேன், இப்படி வச்சுருக்கோம், இப்படி போட்டிருக்கோம். இது எக்ஸு, இதுவும் எக்ஸு, இதுவும் எக்ஸு, இது ஏ பி சி. சரியா? இதில் வந்து நான் எடுக்கிறத பார்த்துக்க. லேசாக கட் பண்ணி விடுறேன், இந்த இடத்த மட்டும் கட் பண்ணி விடுறேன். இப்போ இது இருக்கட்டும், இதுக்கு பேரலாக அது இருக்கு பாரு, இதுக்கு பேரலாக இது இருக்கு, தெரியுதா? அப்போ இந்த இடத்துல பி இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த படத்தை பார்த்துக்கோ. இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பிசி பேரலல் பிக்யூ
அப்போ இப்படி எழுதணும், சரியா? ஏ பை பிபிடி பை பிபிடி. அப்போ ஏபி பை என்ன வரும், பிபி ஈக்குவல் டு ஏக்யூ பை கியூசி. இது 1, சரியான்னு பார்த்துக்கோ. பொறுமை. அடுத்து வா, இந்த இருக்கு ஏபிசி, அதே ட்ரையாங்கிள் தான். இன்னொன்று இந்த சைடு கோடு ஒன்று போட்டுருந்துச்சு பாரு, இப்படி இந்த இடத்துல கியூ இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன இருந்துச்சு, ஆர் இருந்துச்சு, சரிதான்னு பார்த்துக்கோ. இந்த இடத்துல இருந்துச்சுல, இதுவும் எக்ஸ் தானே போட்டுருந்துச்சு, அதில் இதுக்கு நேரம் ஒன்று போட்டுருந்துச்சு. படத்தை பிரிச்சிருக்கேன். இப்போ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தான், ஆனால் பேரல் லைன் மாறுது. எது ரெண்டு பேரல், ஏபி பேரலல் கியூஆர், அது ரெண்டும். அப்போ நீ இந்த இப்படி எழுது, சிக்யூ பை என்ன வரும், கியூஏ. அறைய போகிறேன் கியூஏ, அங்கே எதுக்கு இங்கே வர்ற, சிஆர் பை என்னது ஆர்பி, சரியான்னு பாரு. இப்போ இது ரெண்டு ஒன்றா இருக்கா, இது தோசையை பிரட்டின மாதிரி பிரட்டினா ஒன்றா இருமான்னு பாரு. கியூஏ அல்லது ஏக்யூ பை என்னது சிக்யூ, ஆர்பி பை என்னது சிஆர். இது ரெண்டு ரிசிப்ராக்கல் எடுத்திருக்கேன், டேக்கிங் ரிசிப்ராக்கல், சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஈக்குவல் ஆயிடுச்சான்னு பாரு. என்னடா இது ரெண்டு ஈக்குவல் தானடா, எது ரெண்டும், இதுவும் ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2, சரியா? ஏபி பை பிபி ஈக்குவல் டு ஆர்பி பை சிஆர். தம்பி ராஜா, அப்படியே ஆன்சரை பார்த்து சொல்கிறா, ஏபிக்கு என்னென்னு படத்தில் அங்கே நான் தான் எடுக்கணுமா? இந்தா இதை மைண்டில் ஏற்று, அந்த ஓரத்தில் ஏபி 12, சாரி 12 மைனஸ் எக்ஸு, 12 மைனஸ் எக்ஸ். அடுத்து பிபி வந்து எக்ஸு, பிபி எக்ஸு, பிஆர் எக்ஸு. அடுத்து 6 மைனஸ் எக்ஸு. இந்த நானே எழுதிடுறேன், ஆர்சி 6 மைனஸ் எக்ஸ். இப்போ ஏபி அப்படின்றது மேலே உள்ள பார்ட்டு எவ்வளோமா, 12 மைனஸ் எக்ஸ் பார்த்துக்கோ. பிபின்றது இது ஆர்பி, இது 6 மைனஸ் எக்ஸ். உரிச்சு உப்பை தடவை போகிறேன் பாரு, அதுதான் பார்த்துக்கன்னு சொல்கிறது. என்ன லாஜித்தியாக இருக்குடா. 12 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். உள்ள மல்டிபிள் பண்ணுறா தம்பி, 5 கொண்டா 60, 72 மைனஸ் 12x மைனஸ் 6x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், சரியா பாரு? எவ்வரி எலமெண்ட் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன். இது ரெண்டே அடிச்சிடலாமான்னு பாரு. அப்போ 72 மைனஸ் என்ன வரும், 18 எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 0 மைனஸ் 18x ஈக்குவல் டு மைனஸ் 72. அடிச்சிருவோம் மைனஸ் மைனஸை, சரியாடா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 72 பை 18, 3 பாரு. 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாரு, 18 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பாடுறா, 18 into 3 வரலையா? 4 வருதா? 4 and 3 பாரு. 18 4ஆல் மல்டிப்ளை பண்றா, 4. அதான் பாரு பொறுமையா. சரி, இப்போ என்ன கேட்டிருக்கு தம்பி சொல்றா, இப்போ சொல்லு, கேட்ட கேள்வியா? பிக்யூவா ஆர்பியா? அப்போ பிக்யூ என்ன இருக்கு, ஆர்பி என்ன இருக்கு, படத்தை பாரு, அதில் பார்த்துக்கோ. பார்த்துக்கடா தம்பி, பிக்யூ எக்ஸு, இன்னொன்று ஆர்பி தான். அப்போ ரெண்டுமே எக்ஸ் தானே, எக்ஸ் கண்டுபிடிச்சா 4 தான். இந்த கண்டுபிடிச்சிட்டேன், ஆன்சர் புக்கில் பாரு. இதை நான் உன்னால் செய்ய முடியுமான்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். தம்பி ஜெயராம், இதுதான் நாலேஜ். இந்த நாலேஜ் இருக்கான்னு பாரு.